ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு சின்னதாக ஒரு ஆர்என்டி பண்ணேன். ஸோ என்ன பண்ணேன்னா, கூகுளில் போய் எல்லாத்தோட பழைய மதம் மார்க்கம்னா அப்படின்னா எது இருக்குதுன்னு பார்த்தேன். ஸோ அதுலேருந்து ஒரு சில மதம் மார்க்கத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல கிறிஸ்தவத்தை பற்றியும் சொல்கிறேன். கிறிஸ்தவம் உண்மையிலே 2000 வருஷம் பழமையானது தாங்க. ஆமாங்க. ஸோ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவோட தன்மையை வெளிப்படுத்தும் போது அந்தியோகியால தான் மொதல் அவங்களுக்கு கிறிஸ்தவர்கள்னு பேர் வருது. அது நம்ம பார்க்குறோம் இந்த பைபிளில். அது மட்டும் இல்லாமல் நம்ம இஸ்ரவேலர்கள் யூதர்களை பற்றி பார்க்குறோம். ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்கு கொடுக்குறாரு. உண்மையுள்ள தேவன் யாருன்னு ஆபிரகாம் தேடினதுனால வாக்கு கொடுத்து அவங்களுக்கு ஈசாக்கு பிறக்கிறாங்க. ஈசாக்கு யாக்கோபு. அங்கேருந்து தான் யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்று பேரிட்டு அவங்களுக்கு பிறக்கிற 12 பிள்ளைகளும் 12 கோத்திரம் ஆகுறாங்க. அங்கேருந்து இஸ்ரவேல் மக்கள் அப்புறம் யூதர்கள்லாம் வராங்க. ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம் பார்க்குறோம். ஆபிரகாமுக்கு அடிமை பெண் மூலமாக ஒரு பிள்ளை பிறக்குது. அதுக்கு இஸ்மவேல் என்று பேரிடுறாங்க. இது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இருக்குது. பாருங்க, இஸ்லாம் அதுலேருந்து தான் வருது. அதுவும் பைபிளில் இருக்குது. ஸோ ரொம்ப பழமையானது நான் இந்துயிசம். ஆனால் அதற்கும் முதலாய் இந்து மதம் இருந்தது, இந்துயிசம். அப்போ ரொம்ப பழமையானதுன்னா இந்துயிசம் தான் போட்டிருக்கு. அதுக்கும் நான் சொல்கிறேன், ஆபிரகாமுக்கு முன்னதாகவே அது இருந்திருக்கு. அதுதான் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது. திருவிவிலியம் எடுத்து வாசிங்க, தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. தேவ புதல்வர்கள் மனித புதல்வியருடன் அதாவது பெண் கொண்டு பிறக்கிற பிள்ளைகள் எப்படி இருந்தாங்கன்னா ராட்சசர்களாக இருந்தாங்க. இது ஒரு பெரிய பாவம். அதனால தான் கடவுள் பூமியை ஜலத்தினால் அழித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பூமியில் ஆபிரகாமுக்கு முன்னமே இருந்தது தான். ஆனால் கிறிஸ்தவம் இப்போ 2000 வருஷம் முன்னாடி தான் வந்ததுன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவே அனுப்பின ஜீவனுள்ள தேவன் எப்போது இருந்தார் என்று யாரும் கேட்கவில்லையே கேள்வி. அப்போ 1ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, ஆதியிலே தேவன். எப்போ? ஆதியிலே. எப்படிப்பட்ட முன்னதாமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். அப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்குறதுக்கு முன்னமே தேவன் இருக்கிறார். அது யார்? ஜீவனுள்ள தேவன். அப்போ ஜீவனுள்ள தேவன் இப்போ இல்லைங்க, அண்ட சராசரங்களை உண்டாக்குறதுக்கு முன்பாகவே இருக்கிறார். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம், அதுதான் இந்த வேதம் சொல்லுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து அப்போ எப்படியா இருந்தார்? அதெல்லாம் உண்டாக்குறதுக்கு முன்பாகவே அவர் வெளிச்சமாக இருந்தார். அப்போ அதுவும் ஆதி ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பூமியெலாம் உண்டான பிறகு வருகிற ஒரு தன்மை அல்ல, அதற்கு முன்னதாகவே இருக்கிற ஒரு தன்மை. ஏன்னா அவர் ஜீவனுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன். அப்போ எல்லாத்துக்கும் முதன்மையாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேதாகமம் சொல்லுது, ஜீவனுள்ள தேவன் எல்லாத்துக்கும் முன்பாகவே இருக்கிறார். அதனால தான் வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் நானாகவே இருக்கிறேன், இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வருகிறவரும். யாராவது இந்த வார்த்தையை சொல்லுவாங்களா? சொல்லுங்கள். ஏற்கனவே இருக்கிறேன், இப்பவும் இருக்கிறேன், இனிமையும் வரப்போகிறேன். பாருங்கள், எவ்வளோ ஒரு வல்லமையான வார்த்தை. நினச்சி பாருங்கள், வேதத்தை வாசிங்க. அப்போ தான் உங்களுக்கு சத்தியம் வெளிப்படும், உண்மை வெளிப்படும். இதுதான் முதன்மையான கருத்து, வசனம், உண்மை, சத்தியம். ஆமீன். உங்களுக்கு இதே மாதிரி இன்னும் வீடியோஸ் போடணும் அப்படின்னாக்கி இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.